வணக்கம். என்றும் மண்புடன் என்றும் மண்புடன் அன்பே சிவம், அன்பே சிவம். நான் ஒரு லூஸ், நான் ஒரு பைத்தியம். ஆமாம். எப்போ 2022க்கு முன்னால் 2022க்கு முன்னால் நான் ஒரு பைத்தியம். அதை எப்படி வேணாலும் எந்த சொல்லிவிட நமக்கு தெரியாது. பைத்தியங்க அது பல இது இருக்கட்டும். அப்போது 2022க்கு அப்புறம் நான் தெளிஞ்சிட்டு பார்த்தா எல்லாருமே தன்னை தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே அவ்வளோ பேரும் மனிதர்கள் ஓடிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இல்லை நம்மளால் முடியாது. இப்படி ஒன்று இல்லைனாலும் நம்மளால் முடியாது. அதுதான் வச்சுருக்காங்க. அப்போ முடியும், மனிதனுக்கு முடியும், அதுதான் வச்சுருக்காங்க. அப்போ இவன் பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தோன்னா 2022க்கு முன்னே விட்டு நான் உங்கள் கூட இருந்தேன். உங்கள்கிட்ட இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு 3 வருஷமும் 4 மாதமும் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். வரும்போது வேற ஒரு மனிதனை கொடுக்கப்பட்ட வரம். நீ யாருன்னு தேடி ஆகும். நீ யார், உன்னைய செஞ்சது யார் அப்படின்னு தேடி ஆகும். அப்போ இங்கே எல்லோரும் எந்த சூழ்நிலையில் இருக்கேன்னு பார்த்துக்கணும். எதுக்கு ஓடுதோம் அப்படின்னே தெரியாது. எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. வாழ வந்தீங்க, நீங்கள் எதுக்கு வந்தியா? வாழறதுக்கு மட்டும்தான் வந்தியா, வேறு எதுக்குமே இங்கே வரல. ஆனால் வாழ மட்டும்தான் தெரியல. அப்போ யார் இங்கே வாழுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே பார்த்துருங்க. வாழுது கடவுள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாழுது. ஞானி, யோகி, வேறு ஏதாவது பேரில் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, பூமியில். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ரசிப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க, எல்லாரையும் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அது மட்டும் இருக்காது. நீங்கள் உலகத்தை நேசிக்கவே மாட்டீங்க, உங்களையே நேசிக்க மாட்டீங்க. உங்களை நேசித்தா நீங்கள் உலகத்தை நேசித்ததுக்கு சமம். அப்போ அதுக்கு மட்டும்தான் உலகத்தை நேசித்து நல்லா கொண்டாடி சந்தோஷமாக இருந்து ஒரு ஆணமாக பெண்ணுமாக இருந்துட்டு போகிறதுக்கு மட்டும்தான் வேலை. வேறு எந்த பெரிய ஆளாக ஆகிறதுக்கும் நீங்கள் வரவேல பெரிய ஆளாக நிற்காது. பெரிய ஆள்னா ஒருத்தன் தான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரே ஒரு பெரியவன் இருக்கான். அந்த பெரியவனை தேடுறதுக்கு தான் இந்த 6வது பிறவி. ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் இவன் சொல்ல வரான், பார்த்துக்கிடுங்க, நல்லா இருக்கோம், எல்லா மக்களையும் நல்லா இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த பாகுபாடும் பார்க்கறதுக்கு வரல. கொஞ்ச நாள் இருப்போம், பெரிய இவன் போக மாட்டான், தான். அப்போ சந்தோஷம் வந்துட்டுனா உங்கள்கிட்ட எல்லாம் வந்துடும். சந்தோஷம் வந்துட்டுனா உங்கள்கிட்ட எல்லாம் இப்போ நான் இருக்க கடை எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பூமியில் இருக்க அத்தனையும், இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் ஞானிக்கு சொந்தம். தெரியாமல் சொல்லக்கூடாது. தெரியாமல் நீங்கள் சொன்னாலும் அதை பற்றி தப்பு இல்லை. ஏன் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எனக்கும் இவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியாமல் போயிடும். எனக்கு தானே இந்த கடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு தான் தெரியுமில்ல, அப்போ நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு இறைவனே விட்டுருவோம். அதனால் நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்லலாம். தெரியாதுன்னு சொன்னால் தான் கரெக்ட். அப்போ தான் பைத்தியத்துலேருந்து வெளியே வந்தால் தான் உண்மையை தெரியும். இல்லைன்னா இங்கே 2 விஷயம் வச்சுருக்கேன் லாஸ்ட்டில். அந்த லாஸ்ட்டில் போய் நீங்கள் திறங்க வேண்டாம். முன்னக்கூட்டி எல்லோரும் கொடுக்கலாம். எல்லாருமே ஞானம் அடையிறதுக்கு மட்டும்தான். அதுவும் தமிழ்நாடுன்னு அப்படின்னாலே ஞானம் பூமி, உலகமே ஞானம் தான். அதில் தமிழ்நாடு, இந்தியாவும் ஆன்மீகத்தில் ஞானமடைய சூழல் எல்லாருக்குமே கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்கள் பேச்சு தமிழே ஒரு ஞானம் தான், ஞானமொழி. அதனால் தமிழில் பிறந்தனாலே எல்லோரும் ஞானமடைய சூழல் தான் இருக்குது. அதனால் பைத்தியமாக இருந்து தெளிஞ்சிட்டேன். அதை நான் என்ன சொன்ன பார்த்துக்கோங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. இதெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்தீங்க. ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் தொலைச்சிட்டு ஏன் தொலைச்சோன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. அதுதான் மாறி சொல்லுவேன். இந்த சந்தோஷம் 3 வெற்ற தான் இருக்கும். ஒன்று குழந்தைகிட்ட இருக்கும், இன்னொன்று பைத்தியத்திட்ட இருக்கும், இன்னொன்று ஞானிகிட்ட இருக்கும். ஞானி பேசலாம், அவங்க 2 பேரும் பேசி சொல்லித்தர முடியாது. நீங்கள் வேறு யாராவது தொப்பியை போட்டுக்கிட்டு அப்படியே லூஸ் மாதிரி அலைதாங்க, அது அந்த அம்மா, இது இந்த அம்மா அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீன்னு பார்த்துக்கணும். நான் உங்களை விசேஷம்ட்டேன், நான் உங்களை விசேஷம் சொல்லிட்டேன், நான் விசேஷம் ஆகிட்டேன், நீங்கள் விசேஷம் நான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த அம்மா அங்கே அப்படி போகுது, இவங்க அடுத்து சித்தரு, இவங்க புத்தரு. தெளிவடைய வேண்டாமம்மா, தெளிவடைய வேண்டாமா? தெளிஞ்சிருந்தால் தானே சித்தன், தெளிஞ்சிருந்தால் தான் புத்தன், தெரிஞ்சிருந்தால் தான் ஞானி. வைத்தியத்துலேருந்து தெரிஞ்சிருந்தான். மறந்து சந்தித்து வெளியே வரணும்.
அப்படி இருக்குது. அதனால் மரணத்தெல்லாம் ஒன்றும் சந்திக்க வேண்டாம், கொஞ்சம் பயமாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து இப்போ அதில் நீங்கள் வந்து நைஸாக போங்க, முண்டுனீங்கன்னா கஷ்டம். எல்லா இதுலையும் நீங்கள் முண்டுவீங்க. எல்லாம் எளிமையாகவே ஈஸியாகவே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஒரு கார் ஓட்ட போகிறோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல போகும்போது தடப்பட்டாங்க, அது பிறகு அது நம்ம கையில் ஃபோனை பேசிக்கிட்டே கார் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முதல்ல கொஞ்சம் போகும்போது ஸ்பீடாக போகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே போகணும். ஸ்பீடாக போய் எங்கே போய் முட்டை போக்குறோம், ஒரு பக்கம் போகணும். அதனால் ஸ்லோவாக டெய்லி உங்களுக்காண்டி ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், அதை மட்டும் அப்படியே வேறு எந்த இதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படியே சும்மா இருங்க, இவனை பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா இது ஒரு சத்தியம் உட்காந்துருக்கு, சத்தியம் தெரிஞ்சு சத்தியம். அதனால் இதை நீங்கள் பாருங்கள். டெய்லி என்ன வேலை இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, என்னை செஞ்சவனை நான் பார்க்கறத தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. என்னையை செஞ்சவன் அவன் ஒரே ஒருத்தன் தான், அவன் அன்பில் இருக்கான். அதுக்கு தான் அன்பே சிவன் அன்பே சிவன் சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், அன்பே சிவன் சொல்லிட்டு. நீங்கள் யாரும் உங்களை செஞ்சது யார், எதுக்காண்டி இந்த பூமிக்கு வந்திருக்கியோ சந்தோஷமாக வாழுங்க. சந்தோஷம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் இறைவன் நேசிக்கும். அதனால தான் குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதுகிட்ட இருக்கனால அதான் தன்னை தானே என்ன தேவை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். பைத்தியமே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதேமாதிரி நானும் என்ன தேவை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். என்ன தேவை இல்லை, நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் பேச வந்துட்டேன். நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை, சுமாராக என்னத்தையாவது ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன். ஒரு சின்ன கிராமத்தில் எப்போது ஒரு பஸ் வரும், அந்த கிராமத்தில் படித்தேன். அதுக்கு பிறகு எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வைக்கல, ஒரு நாள் வருத்தப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா என்னை உலக பாடம் படிக்க வச்சாங்க. நான் சாதாரண ஞானமடைகிறதுக்கு முன்னாலே சொன்னேன், ஞானமடைகிறதுக்கு முன்னாலே நான் படிக்கலேன்னு கவலைப்படவே இல்லை. இந்த என்னை வந்து உலக பாடம் படிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதனால் உலக பாடமாக படிக்கணும். உலக பாடம்னு ஒன்று இருக்குது, ஒரே ஒரு புக்கு இருக்குது, அது அன்பு புக்கு.